நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. மகாராஷ்டிரா தேர்தலில் குளறுபடி நடந்துள்ளது என்று கூறிய தேர்தல் கருத்து கணிப்பு நிறுவனம் தங்களது கருத்தில் இருந்து பின்வாங்கி மன்னிப்பு கோரிய நிலையில் ராகுல் காந்தியும் மன்னிப்பு கேட்பாரா என மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக அமைத்த கூட்டணி 235 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. காங்கிரஸ் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெறும் 50 இடங்களை மட்டுமே பெற்றது. இந்த ஆண்டு இறுதியில் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருப்பதால் அங்கு சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அதில் பல போலி வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இதையடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். அதில் பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக புகார் அளிக்க 15 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. இதுவரை 28,370 புகார்களும் ஆட்சேபனைகளும் பெறப்பட்டுள்ளன. ஆதாரங்களை கேட்டபோது யாரும் கொடுக்கவில்லை என்று கூறியிருந்தார். இந்த சூழலில் மகாராஷ்டிரா தேர்தலில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டிய CSDS லோக் நீதி என்ற கருத்து கணிப்பு நிறுவனம் தங்களது கருத்திலிருந்து பின்வாங்கியது. இது குறித்து அந்த நிறுவனத்தின் இணை இயக்குநர் சஞ்சய் குமார் கூறுகையில் 2024 மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் தரவுகளை ஒப்பிடும்போது தவறு நடந்துவிட்டது என கூறி அதற்கு மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். இது குறித்து பேசிய மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் CSDS வழங்கிய தரவுகளின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இப்போது CSDS நிறுவனம் அவர்களின் தரவு தவறு என்பதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டுள்ளனர். அதே தரவுகளை அடிப்படையாக கொண்டு புகார் கொடுத்த ராகுல் மன்னிப்பு கேட்பாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.